நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, சனிக்கிழமை தோறும் மிஷனரி பயணம் என்கிற தலைப்பிலே மிஷனரி பணிகளை குறித்து ஒவ்வொரு நாளும் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அப்படி போல இன்றைக்கும் மிஷனரி பணிகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆகவே ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா? மகா இரக்கம் உள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரோடு நீர் பேசும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்கள் ஒவ்வொருவரையும் தொடட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மிஷனரி பணிகளையும் உம்முடைய உள்ளத்தின் ஆழத்தின் விருப்பத்தையும் நாங்கள் சரியாய் விளங்கிக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்தருளும், ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். எபேசியர் 5:8. இந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வேதத்தை எத்தனை முறை வாசித்தாலும் இந்த வேதம் நமக்கு 2 காரியங்களை திரும்ப திரும்ப சொல்லித் தருகிறது. இந்த வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற அந்த காரியங்கள் என்னவென்றால், முதலாவது, ஆண்டவருடைய பிள்ளையாக நாம் மாறும் பொழுது நமக்கு என்னென்ன சாக்கியங்கள் இருக்கிறது, நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, ஆண்டவர் நம்மை எப்படியெல்லாம் கனப்படுத்த விரும்புகிறார், ஆண்டவர் நம்மை இந்த உலகத்தில் வாழும் பொழுதே மேன்மையாய் நம்மை நடத்துகிறார், இந்த உலக வாழ்வு முடியவும் நித்திய ஜீவனுக்குள்ளே அந்த பரலோக ராஜ்யத்துக்கு அவர் நம்மை அழைத்து கொண்டு போகிறார், அவருக்குள்ளாய் நமக்கு இருக்கிற லாபங்கள், ஆசீர்வாதங்கள், சாக்கியங்கள், அதை எல்லாவற்றையும், பிரிவிலேஜஸ், அதை எல்லாவற்றையும் இந்த வேதாகமும் கற்றுத்தருகிறது. 2வது என்ன கற்றுத்தருகிறது என்றால், இந்த லாபங்களை, ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்களை, ஆண்டவர் தருகிற இந்த சாக்கியங்களை நம்முடைய வாழ்விலே நாம் பெற்று அனுபவிக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி, நாம் ஆண்டவருக்கு காண்பிக்க வேண்டிய அந்த உக்ரானத்துவம், நாம் ஆண்டவருக்கு காண்பிக்க வேண்டிய இந்த வைராக்கியம், நாம் எப்படி நடந்து கொள்ள, இதை ஆண்டவருடைய வேத வசனம் எல்லா இடங்களிலும் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. இங்கேயும் கூட நீங்கள் பாருங்களேன், முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு வரை நீங்கள் பாவ இருளிலே அடிமைப்பட்டு கிடந்தீர்கள், சாபத்திலே கட்டுண்டு கிடந்தீர்கள், உங்களுக்கு ஒரு நல்ல போக்கிடம் இல்லை, பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லை, இருளின் வாழ்க்கையில் சாத்தானாய் வாழ்ந்து கொண்டிருந்த உங்களை ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினால கிரயம் கொடுத்து உங்களை விலைக்கு வாங்கி உங்களை தன்னுடைய இரத்தத்தினால கழுவி வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் உங்களை அவர் மாற்றுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். கர்த்தருக்குள் வெளிச்சம், இருளில் இருந்த நீங்கள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறீர்கள். இது ஆண்டவருடைய ஈவு, ஆண்டவருடைய தயவு, ஆண்டவருடைய சாக்கியம், ஆண்டவருடைய நமக்கு தந்த ஆசீர்வாதம். இருளிலே வாழ்ந்து, நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து, அப்படியே மரித்து நரகம் போய் செல்லுகிற அந்த கொடூர தண்டனையிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுதலை செய்து இருளில் இருந்த நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் அவர் மாற்றி இருக்கிறார். இது அவர்தான் செய்ய முடியும், வேறு யாரும் செய்ய முடியாது. அப்போ இவ்வளவு கிருபையாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை வெளிச்சமாய் மாற்றி இருக்கிறார் என்றால், அடுத்து நாம் காட்ட வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி, நாம் காட்ட வேண்டிய உக்ரானத்துவம் என்ன? நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால் தானே. ஒரு மனிதனை பாவம் செய்யாதபடி பாதுகாக்கிறது, காப்பது அவருடைய வசனம்தான். அந்த வசனத்தின்படி அவன் தன்னை காத்து கொள்ள வேண்டும். ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பிரிவிலேஜ் 2 இணைந்தே கிறிஸ்தவ வாழ்க்கையில் வரணும். ஆண்டவர் வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்து கொள்வது என்றால் என்ன? வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்து கொள்வதற்கு பெயர் தான் மிஷனரி பணி, மிஷனரி ஊழியம். இருளில் இருக்கிற ஜனங்களை தேடி காடுகளுக்குள்ளும் மலைகளுக்குள்ளும் ஒரு முறை கூட இயேசு என்றால் யார் என்று கேள்விப்படாத
மக்களுக்கு நடுவிலே போய் ஆண்டவருடைய அன்பை போய் சொல்லுகிறார்களே, அவர்கள்தான் மிஷனரிகள். அவர்கள்தான் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுகிறவர்கள். ஆனால் அநேகர் நம்முடைய பகுதிகளிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வெளிச்சமாய் மாறி இருக்கிறார்கள். ஆனால் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுகிறார்களா? 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதில் 9வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்களே. அநேகர் கேட்பாங்க, அரசு பள்ளியிலே ஆசிரியராய் பணியாற்றின காலங்களிலே என்னுடைய மாணவர்களே என்னிடத்தில் பல முறை கேட்டிருக்கிறாங்க, ஏன் சார் நீங்கள் கிறிஸ்டியன்ஸ் ஏன் இப்படி தெரு தெருவாக போய் ஒரு நோட்டீஸை கொண்டு கொடுக்குறீங்க? அவனுக்கு அதே என்னன்னு தெரியாது. ஒரு நோட்டீஸை வீடு வீடாக கொடுத்து மத மாற்றத்தில் ஈடுபடுறீங்களே சார், ஏன் கிறிஸ்தவங்களாம் அப்படி செய்கிறீங்க? அவனுக்கு தெரிந்த அளவில் அவன் கேள்வி கேட்குறான். அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அவர்களுக்கு ஒரு காரியம் தெரியாது. ஆண்டவர் எங்களை இருளிலே வாழ்ந்த, பாவத்திலே வாழ்ந்த எங்களை வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாற்றியிருக்கிறதுனால எங்களை யார் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாங்களோ அவர்களுடைய புண்ணியங்களை நாங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய வேலை. எங்களை அடித்தாலும், கிராமங்களிலே எங்களை விரட்டினாலும், நாங்கள் ஆராதிக்கிற ஆலயத்தை இடித்து போட்டாலும், கிறிஸ்தவர்கள் எங்கள் கிராமத்திற்குள் வரக்கூடாது என்று போர்டு வைத்தாலும், உயிரையும் நாங்கள் தியாகம் செய்து உயிரையும் வெறுத்து தான் ஆண்டவரிடத்தில் நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை மக்களுக்கு சொல்லுகிறோமே ஒழிய அவர்களை கிறிஸ்தவர்களாய் மாற்றுவது எங்களுடைய வேலை அல்ல. அதை ஆண்டவரே செய்ய சொல்லவில்லை. அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறோம். நான் பாவத்தில் இருந்தேன், நான் இருளில் இருந்தேன், நான் பெரிய சாசு பிடியில் இருந்தேன், நான் வியாதியோடு இருந்தேன். ஆண்டவர் என்னை அற்புதமாய் குணமாக்கினார். பிறந்ததிலிருந்து என்னுடைய காலில் முட்டுக்கு கீழே தோலில் ஒரு வியாதி, முட்டுக்கு கீழே அப்படியே தடியாக இருக்கும், யானைக்கால் மாதிரி இருக்கும். யானைக்கால் வியாதின்னு தான் சின்ன வயசில் இனி நினச்சிருந்தாங்க. ஆனால் அப்பப்போ அந்த காலில் சதையெல்லாம் வெடித்து உள்ளேருந்து அப்படியே ஒரு பேட் ஸ்மெல்ல ஒரு நீர் வெளியில் வரும். பள்ளிக்கூடத்தில் நான் 1வது வகுப்புலேருந்து 7வது வகுப்பு வரை எனக்கு அந்த வியாதி இருந்தது. அது வரைக்கும் என்னை ஒதுக்கித்தான் வைப்பார்கள், தனியாக வச்சுருவாங்க. பெஞ்சில் எனக்கு இடம் கிடையாது, தரையில் தான் உட்காந்துருக்கணும். பிடி பீரியடில் என்னை 6, 7, 8 நான் ஹைஸ்கூலில் படிக்கும் பொழுது என்னை பிடி பீரியடுக்கு சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா என் காலை பார்த்தா எனக்கே கேவலமாக இருக்கும். என் காலை என்னாலேயே பார்க்க முடியாது, அருவருப்பாக இருக்கும். எத்தனையோ வைத்தியர்கள்ட்ட எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு போனாங்க. ஏராளமான பணம் எனக்காய் செலவழித்தாங்க. எத்தனை வியாதி முறைமைகளோட அலோபதி, ஹோமியோபதி, சித்தா, இன்னும் இயற்கை வைத்தியம் என்னெல்லாமோ பார்த்துட்டாங்க. எவ்வளவோ ஊசி என் கால்களில் போட்டாச்சு, என் உடம்புல போட்டாச்சு. என்னெல்லாமோ மருந்து மாயங்களெல்லாம் குடித்து பார்த்துட்டேன். வியாதி தீரவே இல்லை. வியாதி அப்படியே தான் இருந்தது. ஒரு கட்டத்தில் மருத்துவர்கள் என்னை தொடர்ந்து பார்த்த மருத்துவர்கள், திருநெல்வேலி டவுனில் ஒரு அருமையான டாக்டர், அடிக்கடி அவர்கிட்ட தான் போவோம். அவ்வளோ திடீர்னு வலிக்கும், ஊரல் எடுக்கும். என்ன வியாதின்னே டாக்டரெல்லாம் கண்டுபிடிக்க முடியல. ஒரு கட்டத்தில் டாக்டர் சொன்னார், இது கொஞ்ச காலம் அப்படி தான் இருக்கும் அப்படின்னார். ஏன்னா தொடர்ந்து அவரை போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவருக்கே வெறுத்து போச்சு. இந்த சூழ்நிலையில் 7வது வகுப்பு படித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய காலாண்டு விடுமுறையில் செங்கோட்டையில் இயேசு அழைக்கிறார் மீட்டிங் நடக்கு, நீங்கள் அங்கே போனீங்கன்னா சுகமாவீங்கன்னு சொன்னாங்க. நானும் என் தகப்பனாரும் அந்த இடத்துக்கு போனோம். ஞாயிற்றுக்கிழமை கூட்டமெல்லாம் முடிந்து விட்டது. இரவு பிரசங்கமெல்லாம் முடிஞ்சிட்டு அப்புறம் தான் நாங்கள் பஸ்ஸை பிடிச்சி போய் சேர்ந்தோம். அங்கே போனால் வரிசையாக இந்த ஊழியக்காரர் இடத்துல சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் அவர்களிடத்தில் ஜெபிப்பதற்காக ஒரு பெரிய வரிசையில் மக்கள்னாங்க. அவர் மேடையில் ஒரு சீட்டு, ஒரு சேர் போட்டு உட்கார்ந்து தலையில் கையை மட்டும் வைத்து ஒரு செகண்ட் தான் காவல்துறையினர் நின்று அப்படி ஒழுங்குபடுத்துகிறாங்க. ஏன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் நிற்கிறாங்க லைனில். நாங்களும் இந்த லைனில் போய் நின்னோம். மெதுவாய் இந்த லைன் நகர்ந்து கொண்டே வந்தது. அவருக்கு கிட்ட ஜோமனை போவோம், என் தலையில் கை வச்சார்.
எனக்கு என்ன செய்யுதுன்னு அவர் கேட்கல. நானும் அவர்கிட்ட இதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்ல முடியல, எதுவுமே பேச முடியல அவர்கிட்ட. அவர் தலையில் கை வைத்து 1 வினாடி அல்லது 1.5 வினாடி தான் இருக்கும். அவர் தள்ள ஆசீர்வதியும் அப்படி சொல்லி கையை வச்சார். உடனே காவல்துறையினர் இழுத்து விட்டுட்டாங்க. அப்படியே வந்துட்டோம். மறுநாள் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படியே நாட்கள் ஓடிக்கணும். 1 வாரம் ஆச்சு. நான் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்து 1 வாரம் ஆச்சு. ஒரு நாள் காலையில் குளிக்கும் பொழுது என் காலில் சோப் போடும்போது குளிக்கிறதுக்கு பாத்ரூமில் உள்ளே போயிட்டு என்னுடைய காலை பார்க்குறேன். என் காலில் உள்ள அந்த நீரெல்லாம் அப்படியே நின்று போயிருந்தது. எந்த வலியும் இல்லை, அப்படியே நின்றுச்சு. ஆனால் கால் அதே அருவருப்பாக தான் இருந்தது. அன்னைக்கு குளித்து விட்டு ஸ்கூலுக்கு போனேன். அன்னைக்கு முழுசும் என் காலில் நீர் வடியலை. நீர் வடிவது நின்று விட்டு எனக்கு ஒரே மகிழ்ச்சி. அதன் பிறகு மறுபடியும் வந்து ஒவ்வொரு நாள் குளிக்கும் பொழுதும் பார்ப்பேன், அப்படியே என் கால் வீக்கம் குறைந்து கொண்டே வந்தது. ஒரு 15 நாட்களுக்குள்ளாக என் காலில் இருக்கிற அந்த தோலெல்லாம் உரிந்து என்னுடைய கால் சரியாக ஒரு 100% எனக்கு குணமாகிவிட்டது. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய அற்புத சுகம், ஆண்டவருடைய அற்புத சுகம் அந்த வெளிச்சத்துக்குள்ளே நாம் அந்த வாழ்க்கைக்குள்ளே வரும் பொழுது ஆண்டவர் நம்மை குணமாக்குகிறவராயிருக்கிறார். இன்றைக்கும் வட இந்தியா பகுதிகளிலே ஆண்டவருடைய அன்பை கிராமங்களுக்குள்ளே போய் சொல்லும் பொழுது ஆண்டவர் ஆச்சரியமான அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஏனென்றால் ஆண்டவர் அந்த இருளில் இருக்கிற ஜனங்களை அவர் மிகவும் நேசிக்கிறார். அவர் மிகவும் நேசிக்கிறார். அவர் யாரையும் வித்தியாசம் பார்க்கல. அவர் எல்லாரையும் தன் பிள்ளைகளாய் பார்க்கிறார். ஆகவேதான் அவருடைய அன்பின் மிகுதியினாலே இருளில் இருக்கிற மக்கள் தினந்தோறும் ஆண்டவரிடத்தில் வந்து கொண்டே இருக்கிறார்கள். குஜராத்தில், அகமதாபாத்தில் ஏராளமான ஆதிவாசி மக்கள் அல்லது பழங்குடியின மக்கள் கூட்டம் கூட்டமாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். சமீப நாட்களாக பஞ்சாபில் நல்ல ஒரு எழுப்புதல், நிறைய ஆண்கள் பெண்கள் ஆண்டவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். ஆண்டவருக்காக வாழ ஆரம்பித்திருக்கிறார்கள். நம்முடைய தமிழ்நாட்டுக்கு அண்டை மாநிலமான தெலுங்கானா மாநிலம், ஆந்திர பிரதேச மாநிலங்களிலே மிகப்பெரிய எழுப்புதல், நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, அது குறிப்பாய் வாலிபர்கள் ஏற்றுக்கொண்டு இந்தியா முழுவதும் கடந்து போகிறார்கள். அதில் அநேகர் வட இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் ஜெயிலில் கிடக்கிறான். போன கிறிஸ்மஸுக்கு அங்கே போய் ஊழியம் செய்ய போனவங்களை கைது பண்ணி தீவிரவாதி என்று முத்திரை குத்தி ஜாமீன் இல்லாத கேஸில் உள்ளதுக்கு போட்டிருக்காங்க. இன்னும் நம்முடைய பிள்ளைகள் அங்கே உள்ளதான் இருக்கிறான் ஜெயிலில். ஆனாலும் அந்த வாலிபர்களை போய் சந்தித்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறோம் பிரதர், இந்த கைதிகளுக்கு ஆண்டவரை சொல்கிறோம், தினம் நாங்கள் பாட்டு பாடி ஜெபம் பண்ணுறோம், எத்தனை நாள் வேண்டுமானாலும் அரசாங்கம் எங்களை உள்ள வச்சிருக்கட்டும், வருகிற கைதிகளுக்கு ஆண்டவரை சொல்லும். எங்கு போனாலும் ஆண்டவருடைய வெளிச்சத்தை காண்பிக்கிற வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் ஆண்டவர் இந்த வெளிச்சத்தை குறித்து இவ்வளவு பேசுகிறார்? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரத்தில் அங்கே 3வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறார். என்றால் என்ன பொருள்? ஏராளமான மக்கள் நம்முடைய தேசத்தில் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரை அறியாமல், மெய் தெய்வத்தை கண்டுகொள்ளாமல், ஆண்டவருடைய தியாகம் அவர்களுக்கு இன்னும் தெரியாது, ஆண்டவரை இன்னும் ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்கிற அத்தனை பேரும் இருளில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டுகொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அங்கே அனுப்புகிறார். அது மாத்திரமல்ல, உனக்குள்ளே அந்த வெளிச்சத்தின் பிள்ளையாய் நீ நடந்து கொள்வாயானால் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ஜாதிகள், ராஜாக்கள் நடந்து வருவார்கள். உன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் பார்ப்பார்கள். உன்னுடைய பிரசங்கத்தை அவர்கள் கேட்பதில்லை. ஆனால் உன்னுடைய லைஃப், உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உண்மையிலேயே நீ வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்து கொள்வாயானால் உன்னை சுற்றி இருக்கிற அநேகரை நீ ஆதாயம் செய்து கொள்ள முடியும். நாகமான் சீரியா நாட்டு படைத்தலைவன். சீரியா நாடு என்கிறது ஆண்டவரை அறியாத ஒரு நாடு. ஆண்டவருக்கு எதிராய் வாழக்கூடிய மக்கள்.
அவர்கள் இஸ்ரவேல் நாட்டை போய் ஜெயித்து அங்குள்ள மக்களை அடிமையாய் பிடித்து கொண்டு வந்தார்கள். அப்படி அடிமையாய் பிடித்து கொண்டு வரும் பொழுது ஒரு சிறு பெண் ஒருத்தி இருந்தாள். வெளிச்சத்தின் பிள்ளையாய் வாழ்ந்தவள். அந்த சிறுமியை கொண்டு வந்து அடிமையாய் அந்த சீரியா தேசத்திலே விடும் பொழுது அந்த தேசத்து படைத்தலைவனாகிய நாகமான் அவளை தன்னுடைய மனைவிக்கு அசிஸ்டண்டா ஒரு வீட்டு வேலைக்காரியாய் அந்த சிறு பெண்ணை அழைத்து கொண்டு தன் மனைவியினிடத்தில் வீட்டில் கொண்டு வந்து விட்டான். அவள் அங்கே வேலைக்கார பெண்ணாய் அடிமையாய் இருக்கிறாள் அந்த சிறுமி. இவன் பெரிய படை தளபதி. ஒரு நாள் அவர்கள் வீட்டில் ஒரு துக்கமான சம்பவம், வேதனை நிறைந்த ஒரு சம்பவம் அங்கே நடக்கிறது. தன் எஜமானி அம்மாவிடத்தில் அந்த பெண் கேட்கிறாள், அம்மா ஏன் இப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? அப்ப அந்த எஜமானி சொல்லுகிறாள், நம்ம வீட்டு ஐயாவுக்கு நாகமான் தளபதி அவருக்கு ஒரு குஷ்ட ரோகம் வந்திருக்கிறது. எவ்வளவோ இடங்களில் போய் சோமாயிரும்னு நிறைய ரூபாய் செலவழித்து நிறைய மருந்து மாத்திரை பார்த்துட்டோம். அவருக்கு கொஞ்சம் கூட சுகமாகலம்மா. அந்த வேதனையில் அவர் இருக்கிறார். இந்த வார்த்தையை சொன்ன உடனே இவள் இஸ்ரேல் தேசத்திலிருந்து அடிமையாய் கொண்டு வரப்பட்ட சிறுமி, ஆனால் வெளிச்சத்தின் பிள்ளை. அவளால் அங்கே சும்மா இருக்க முடியல. எஜமானி அம்மாட்ட சொல்றா, அம்மா நம்ம எஜமான் இஸ்ரேலுக்கு போக சொல்லுங்க. அங்கே கடவுளுடைய தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்கிறார், அங்கே ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறாரு. அவர்கிட்ட நம்ம எஜமான் போனார்னா கட்டாயம் எங்கள் கடவுள் எங்கள் ஆண்டவர் அவரை சுகமாக்கும். எவ்வளோ தைரியமா அங்கே இருந்து பேசுறா பாருங்க. இந்த வார்த்தை நாகமான் காதுகளுக்கு வந்த பொழுது நாகமான் தன் ராஜாவின் இடத்துல பெர்மிஷன் வாங்கி கொண்டு நிறைய செல்வங்களை காணிக்கைகளை எடுத்துக்கொண்டு தேவனுடைய மனுஷனை பார்க்க போகிறார். தேவனுடைய மனுஷனை பார்க்க போகும் பொழுது அந்த மனிதன் உள்ளே இருந்து வெளியில வந்து பார்க்க கூட இல்லை, உள்ள இருந்து சொன்னார், யோர்தானில் போய் 7 தடவை முங்க சொல்லு, அவனுக்கு நோய் சரியாயிரும் அப்படின்னு. ஆரம்பத்தில் நாகமான் கோவப்பட்டான். பிரஸ்டீஜ் என்ன, இந்த ஊழியக்காரன் வெளியில வந்து தேவனுடைய மனுஷன் வெளியில வந்து என்னை பார்க்கவே இல்லை, என்னை தொட்டு ஜோம் பண்ணுவான்னு நினைச்சேன், ஒன்றும் பண்ணல. யோர்தானில் போய் 7 தடவை முங்கினா சரியாயிருமோ அப்படின்லாம் டென்ஷன் ஆச்சு. பக்கத்தில் இருந்த போர் வீரர்கள் சொன்னார்கள், ஐயா ஒரு சின்ன வேலை தானே, பெரிய வேலை சொன்னால் செய்வியில்லை, இங்க இருந்து ஒரு 10 மைல் உருண்டுகிட்டே போன்னு சொன்னா போவியில்லை, சின்ன வேலை, ஒரு 7 தடவை முங்க சொல்ல, முங்கித்தான் பாருங்களேன். இந்த வார்த்தையை நம்பி நாகமான் அந்த ஆத்துல இறங்கினான். 6 தடவை மூழ்கி மூழ்கி எழும்புறான், ஒரு சுகமும் ஆகலை. ஆனால் கடவுளுடைய வார்த்தையின்படி 7 தடவை மூழ்கி சொல்ல, 7வது முறை மூழ்கினான், எழுந்தான். அவனுடைய வியாதி சிறு பிள்ளையின் மாம்சம் போல அவனுடைய உடம்பு மாறிட்டான். இன்ஸ்டன்ட் ஹீலிங். குஷ்டரோகம் முழுமையாய் தீர்ந்தது. அப்படின்னா அந்த யோர்தான் நதிக்கு அந்த தண்ணிக்கு அந்த வல்லம் இருக்கா? இல்லை. இருந்தால் முதல் தரம் முங்கும் போதே சோமாயிருக்கணும்ல. 6 முறை மூழ்கினான், எழும்பினான், எந்த முன்னேற்றம் இல்லை, எந்த சுகமும் நடக்கலை. 7வது முறை மூழ்கினான், சுகமானான் என்றால் அங்கே சுகமாக்கினது யோர்தான் நதியின் தண்ணீர் அல்ல, சுகமாக்கினது கடவுளின் வார்த்தை. இன்றைக்கும் ஊழியக்காரர்கள் அல்ல நம்மை சுகமாக்குவது, அவர்களுடைய உருக்கமான ஜெபங்கள் அல்ல நம்மை சுகமாக்குவது. நம்மை சுகமாக்குவது கடவுளினுடைய கிருபை, கடவுளினுடைய அன்பு. அந்த அன்பை சொல்ல வேண்டியது நம்முடைய வேலை. அந்த அன்பை நாம் சொல்ல வேண்டும், அவ்வளவுதான். சுகம் கொடுக்கிறது ஆண்டவருடைய வேலை. என கண்பானவர்களே, இன்றைக்கும் வட இந்தியாவில் பல கிராமங்களில் நம்முடைய மிஷினரிகள் போய் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் போய் ஆண்டவர் தான் உனக்கு பாவ பரிகாரம் என்று சொல்லி அவர்கள் அங்கே பிரசங்கிக்கும் பொழுது ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், கூட்டம் கூட்டமாய் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அவர்களுக்கு சரியான ஆராதிக்க ஆலயம் இல்லாவிட்டாலும் மரத்தடியிலே
பக்கத்து வீடுகளுடைய வராண்டாவிலே வைத்து சபை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு வட இந்தியாவில் இன்றைக்கு நல்ல எழுப்புதல் உண்டாய் கொண்டிருக்கிறது. அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வெளிச்சத்தின் பிள்ளையாய் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, நீ வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாறி இருப்பாயானால் மற்றவர்களுக்கு இந்த புண்ணியங்களை அறிவிக்க நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஆண்டவர் இந்த சாயங்கால வேளையிலே உன்னை பார்த்து கேட்கிறார். ஆண்டவருக்காக அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிதான் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய புண்ணியங்களை நாம போய் இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும், அறிவிக்க வேண்டும். டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்கா கண்டத்தில் மனிதர்களை கொன்று தின்கிற அந்த நரமாமிச பட்சினிகள் நடுவிலே, ஹானிபால்ஸுக்கு நடுவிலே போய் ஊழியம் செய்தார். அங்கே ஊழியம் செய்யும் பொழுது ஆண்டவர் ஒரு கிராமம் முழுவதையும் ரட்சித்து கொடுத்தார். அந்த கிராம தலைவன் லிவிங்ஸ்டன் கைகளை பிடித்து கொண்டு அழ ஆரம்பித்து அவருடைய காலிலே விழுந்தார். லிவிங்ஸ்டன் என்னவென்று மிஷனரி கேட்கிறார். அதற்கு அந்த கிராம தலைவன் சொன்னானாம், ஐயா, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி எங்க கிராமத்துக்கு நீங்க வந்திருக்க கூடாதா? இந்த ஆண்டவரை பத்தி எங்களுக்கு சொல்லியிருக்க கூடாதா? என் தகப்பனார் இந்த செய்தியை கேட்காமலே செத்து போயிட்டார். போன மாசமாவது வந்தீங்களா ஐயா? எங்க கிராமத்தில் இன்னும் கொஞ்சம் பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்பாங்களே. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கும் பாரத தேசத்திலே, நம்முடைய இந்திய துணை கண்டத்திலே ஏராளமான ஆதிவாசி ஜனங்கள், பழங்குடியின மக்கள் ஆண்டவரை இன்னும் ஒரு முறை கூட அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவர்கள் எந்த மதத்தையுமே சார்ந்தவர்கள் அல்ல. காட்டுக்குள்ள மிருகங்களைப் போல இன்றைக்கும் ஒரிசாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இடுப்பில் மாத்திரம் ஒரே ஒரு உடை, ஒரே ஒரு துண்டு மாதிரி ஒன்றை ஆண்களும் பெண்களும் அணிந்திருக்கிறார்கள். வேற உடம்புல ட்ரெஸ்ஸே கிடையாது. மல்கன்கிரி பகுதியிலே இருக்கிற போண்டோ ஆதிவாசி மக்கள் நேஷனல் ஜியோகிராஃபிலே எடுத்து போட்டிருந்தான். இந்த போண்டோ ஆதிவாசி மக்கள் இன்னும் கூட நாகரிகத்தில் மிகவும் பின்தங்கின மக்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கு ட்ரெஸ்ஸு போட்டு மானத்தை மறைக்கணும், ட்ரெஸ் போடணுங்கிற அந்த கல்வி அறிவே இன்னும் கிடையாது. அவர்கள் இந்துக்களும் அல்ல, கிறிஸ்தவர்களும் அல்ல, இஸ்லாமியர்களும் அல்ல, சீக்கியர்களும் அல்ல. அவர்கள் எந்த மதத்தையும் சேரார். அவருடைய மூளையில், மைண்டில் கடவுள்கிற கான்செப்டே கிடையாது. உண்ணவும் உடுக்கவும் மரங்களில், குகைகளில் போய் படுத்துக்கிடுவாங்க, அவ்வளோதான். சரியான வீடுகள் கூட கிடையாது. இந்த போண்டோ ஆதிவாசி மக்கள் நடுவில் ஊழியம் செய்ய ஆட்கள் தேவை, ஆட்கள் தேவை. அவர்களுக்கு போய் இந்த வெளிச்சத்தை சொல்ல, இப்படி ஒரு கடவுள் இருக்கிறார், உனக்காக தன் உயிரையே கொடுத்த தெய்வம் இருக்கிறார் என்று சொல்வதற்கு ஆட்கள் இல்லை, ஆட்கள் இல்லை. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர் ஒருவேளை உன்னோடு கூட பேசுவாரானால் நீயும் இந்த மிஷனரி பணிக்கு வரலாம். நாங்களும் வட இந்தியாவிலே மிஷனரி பணிகளை செய்கிறோம். இன்னும் நிறைய ஸ்தாபனங்கள் வட இந்தியாவிலே மிஷனரி பணிகள் செய்கிறார்கள். அவர்களோடு நீங்கள் இணைந்து ஊழியம் செய்யலாம். எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஜெபிப்போமா? சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு. சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு. அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவீர், இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவீர். மந்தையில் சேரா ஆடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே. சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே, தேடுவோம் வாரீர் திருச்சபையே.
மந்தையில் சேரா ஆடுகளே அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு நடத்திடுவார். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மோடு கூட பேசுகிற நம்முடைய பிள்ளைகளை பாரும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் உம்மை ஒரு முறை கூட கேள்விப்படாத மக்கள் இன்னும் கோடிக்கணக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அந்த பழங்குடியின மக்களை போய் நாங்கள் சந்திக்கிற இந்த பணியிலே, உம்மை அறிவிக்கிற இந்த பணியிலே, இருளில் இருக்கிற அந்த மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டுகொள்ளும்படி ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாங்கள் செல்ல ஆண்டவரே, உதிக்கிற எங்கள் ஒளியின் இடத்திற்கு ஜாதிகளும் ராஜாக்களும் புறப்பட்டு கடந்து வருவார்கள் என்று சொன்னது போல இந்த தேசத்தில் இன்னும் கோடிக்கணக்கான மக்கள் ஆண்டவரே உம்முடைய ஒளியை, உம்முடைய அன்பை, உம்முடைய ரட்சிப்பை, உம்முடைய விடுதலையை கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்தார்கள். ஆங்காங்கே ஊழியம் செய்கிற ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர்கள் இன்னும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள உதவி செய்யும் அப்பா. இந்தியாவிலே செயல்படுகிற அனைத்து மிஷனரி ஸ்தாபனங்களையும் உம்முடைய கைகளிலே வைக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவர்களை ஆண்டவரே ஆண்டு வழி நடத்தும், ஆசீர்வதியும். துதிகன மகிமை எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.